ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் காயல்பட்டினம். நம்மள்ட்ட ஒரு ஹையர் போர்டு சர்வீஸ் கொண்டு வந்திருக்காங்க. E7 எரர்னு சொன்னாங்க. E7 வந்து கம்யூனிகேஷன் எரரு. அப்போது போர்டை பார்த்தா ஏற்கனவே சர்வீஸ் போயிருக்குது, ஆனால் அவங்க முடியலைன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. என்னெல்லாமல் நோண்டி பார்த்துருக்காங்க, ஒன்றுமே செட் ஆகலை, அப்படி ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்களாம் முடியலைன்ட்டு. இப்போ அந்த போர்டு நம்மக்கிட்ட வந்திருக்குது. இதை ஆன் பண்ணி பார்த்தா இப்போ இதில் வந்து ஒரு எல்இடி எரியுது. இது வந்து 300 வோல்ட் சப்ளைக்குள்ளது, அது வருதுன்னு. இந்த சைடில் ப்ராசஸ் பக்கத்தில் இந்த எல்இடி வந்து எரியணும். அந்த எல்இடி வந்து எரியலை. இது இருக்கு இல்லையா, இந்த எல்இடி எரியணும். இல்லை, இது 300 வோல்ட் சப்ளை வருதுங்கிறதுக்காண்டி எரியுது. இது ஏன் எரியலை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த லைட்டு க்ளோ ஆகுது, ப்ராசஸர் வேலை செய்யுது. இங்கே வரக்கூடிய இந்த போர்டுக்கு வரக்கூடிய இந்த சப்ளை ஒரு 15 வோல்ட் ஒரு 5 வோல்ட் சப்ளை வரும். அந்த சப்ளை ரிமூவ் பண்ணால் நம்மளுக்கு இங்கே லைட் எரியுது. அதை மாட்டினோன்னு அன்னைக்கு வோல்டேஜ் ட்ராப் ஆகிடுது, ஆன் ஆக மாட்டேங்குது. இந்த போர்டில் தான் ப்ராப்ளம் இருக்குது. நம்ம இந்த போர்டை செக் பண்ணி பார்த்துட்டு என்ன ஃபால்ட்டுன்னு ரெடி பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபால்ட்டை வந்து ரெக்டிஃபை பண்ணியாச்சு. இதில் வந்து இந்த ஐசி தான் கம்ப்ளைண்ட்டு. அந்த ஐசியை சேஞ்ச் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நான் வந்து ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுருந்தேன் ஸ்பேரு. அதிலேருந்து எடுத்து மாட்டிட்டேன். கொஞ்சம் ஸ்பேரும் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கிறேன். எஸ்எம்டி காம்பனன்ட்லாம் நம்ம உடன்குடி சந்தோஷ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ணன் தான் வாங்கி கொடுத்தாங்க. ஆர்டர் சொல்லியிருந்தால் வாங்கி கொடுத்தாங்க. இப்போ போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், ஆன் பண்ணுறேன். இப்போ ஆன் பண்ண உடனே 300 வோல்ட்டும் இந்த 5 வோல்ட் ப்ராசஸரும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இங்கே வந்து இந்த பின்னை வந்து மாட்டி தான் வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணி விட்டால் தான் அந்த லைட்டு எரிஞ்சது. இப்போது மாட்டி வச்சுருக்கும் போதே எரியுது. இன்னும் இது வந்து ஒன்றும் ஸ்க்ரூ பண்ணலை, ஃப்ரீயாக தான் இருக்குது. இது கீழே எல்லாமே நம்ம ஹீட் சிங்க் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இன்டோரையும் கனெக்ட் பண்ணி கம்யூனிகேஷன் ஆகுதா ரன் ஆகுதாங்கிறத வீடியோ கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்டோரை கனெக்ட் பண்ணி இப்போ ஆன் பண்ணியாச்சு. அவுட்டோரில் அந்த 2 எல்இடி எரியுது. இன்டோரில் அந்த க்ரீன் எல்இடி பிளிக்கிங் ஆகுது. இந்த மாதிரி இந்த லைட்டு இப்படி பிளிங்கிங் ஆனால் தான் கம்யூனிகேஷன் ஆகுதுன்னு அர்த்தம். கம்யூனிகேஷன் ஆனால் தான் இந்த மாதிரி எரியும். எரிஞ்சிட்டே இருந்துச்சுன்னா கம்யூனிகேஷன் ஆகலைன்னு அர்த்தம். கம்ப்ரஸர் ஆன் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது இன்டோர் மோட்டார் ரன் ஆகிட்டு இருக்குது. அவுட்டோர் ஃபேன் ஆன் ஆகிடுச்சு. கம்ப்ரஸரும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்டோர் ஃபேன் ரன் ஆகிட்டு இருக்குது. Okay, thank you friends.